திருவிருந்துக்கு ஆதாரமாக இந்த சங்கீதம் 22ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் கடந்த வாரத்திலே திருவிருந்தின் போது நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நாம் இருக்கிறோம். 22, 23, 24 இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை படம் பிடித்து காட்டக்கூடிய சங்கீதங்களாக இருக்கின்றது. இயேசுவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து நமது பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்பதை வேதம் மிக தெளிவாக ஆணித்தரமாக சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. இந்த சங்கீதம் 22 நான் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சங்கீதம் பிதாவாகிய தேவனால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக கைவிடப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது நாம் பார்க்க முடியும், உணர முடியும். இந்த இடத்திலே 600 நூற்றாண்டுக்கு மேலாக முந்தையதாக இந்த சங்கீதமானது எழுதப்பட்டது. சிலுவை மரணத்துக்கு முந்தைய காலகட்டத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 600லேருந்து 700 ஆண்டுகள் இடைவெளி இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவ்வளோ இடைவெளிக்கு முன்பு இயேசுவினுடைய பாடுகளை அப்படியே அப்பட்டமாக படம் பிடித்து பரிசுத்த ஆவியானவர் தாவீதை கொண்டு எழுதி வைக்கிறார். அப்போ இந்த இடத்துல நான் பார்க்குற ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பிதாவாகிய தேவனால் குமாரன் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக கைவிடப்படுகிறார். அது தொடர்ச்சியை நாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், தனக்கு பிதா உதவி செய்யவில்லை என்று குமாரன் தன்னுடைய வாய் வழியாய் சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அதனுடைய பொருள், இப்போ பிதாவாகிய தேவன் தன்னை முற்றிலுமாக கைவிடப்பட்டதை இயேசுவானவர் சிலுவையிலே உணர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் இன்னும் கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால், அந்த சங்கீதம் முதல் வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது, 2ஆம் வசனத்திலே நான் வாசித்து பார்க்கும்போது, என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கோடி ராவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை என்று சொல்கிறார். அதே முந்தின வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது, என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? அப்போ இந்த இடத்துல இயேசுவானவர் சொல்லக்கூடிய செய்தியை நாம் வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனித்து பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனால் தான் கைவிடப்பட்டதை உணர்கிறார், தனக்கு பிதா உதவி செய்யவில்லை என்பதை உணர்கிறார், கதறி சொல்லும் வார்த்தைகளை பிதா செவி கொடுத்து கேட்கவில்லை என்று சொல்லி இங்கு உணர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பிதா தனக்கு வெகு தூரமாக இருப்பதாக உணர்கிறார். சிலுவையிலே குமாரன் படக்கூடிய பாடுகளை பார்க்க மனதில்லாதவராக, அதை பொறுத்து கொள்ள மனதில்லாதவராக பிதாவான தேவன் அவருடைய கண்களை மூடிக்கொண்டார் என்பதை வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் குமாரன் படக்கூடிய பாடுகளை பார்க்க மனதில்லாதவராக இருந்தார் என்பதை வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல திருத்துவ அந்த குடும்பத்தில் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பசுத்த ஆவியாகிய தேவன் இந்த ஒரு இடத்திலே மாத்திரம் பிரிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம். ஒரு 3 மணி நேரம் பிதாவாகிய தேவனால் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார். சொல்லும்போது, பகலிலே நான் கூப்பிடுகிறேன், எனக்கு பதில் இல்லை என்று சொல்லி வாய்வழியாக சொல்லுகிறார். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போது நீங்கள் சுவிசேஷத்தோடு நீங்கள் இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பகலிலே கிட்டத்தட்ட ஒரு 12 மணிலிருந்து ஒரு 3 மணிக்குள்ளே இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள், உச்சி வெயில்ல. அந்த சமயத்தில் அவருக்கு நாவு வறண்டு போகிறது, தண்ணி கேட்டு தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கடற்காலன் பாசியை கொண்டு வந்துட்டு அவருடைய வாயில வைக்கிறார்கள், நீட்டுகிறார்கள். அவர் ருசி பார்த்து அது குடிக்க விருப்பமில்லாதவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அது கசப்பு மிகுந்ததாக இருந்து சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பகலிலே கூப்பிட்டு அதுக்கு பதில் இல்லை, இரவிலே கூப்பிட்டு அவருக்கு அமைதல் இல்லை. கெத்செமனே தோட்டத்திலே இரவு முழுதும் போராடுகிறார். இரவு முழுதும் போராடி அவருக்கு என்ன அங்கே பதில் வரல, உத்தரவு வரல. ஏன் போராடணும்? அந்த கெத்செமனே தோட்டத்தில் தன்னை இந்த சிலுவை மரணத்திலிருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றி விட வேண்டும்னு சொல்லி ஜெபிக்கிறாரா?
இல்லை இந்த சிலுவை மரணத்துக்கு நான் போய்விடக்கூடாது, நான் எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லி அங்கே ஜெபிக்கிறாரா? இல்லை. அவர் வந்தது நோக்கமே சிலுவை மரணத்தை ஏற்பதற்காக, சிலுவை மரணத்தை சந்திப்பதற்காகவே அவர் வந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனால் தன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக, தன்னை தயார் செய்வதற்காக கெத்செமனே தோட்டத்திலே அவர் சாவை எதிர்கொண்டு, சாவை முன்னை வைத்து அவர் போராடுகிறார், கதறுகிறார். ஆனால் அங்கே பதில் இல்லை. இரவில் இங்கே சிலுவை மரணத்தை தொங்கும்போது பகல் நேரம் அங்கே கூப்பிடுதலுக்கு பிதாவானவர் செவி சாய்க்கல. இன்னும் சில வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறா, 22ஆம் வசனத்திலே ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இஸ்ரவேலில் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். பிதாக்கள் கூப்பிட்டார்கள், நீர் பதில் கொடுத்தீர், பிதாக்களுக்கு நீர் உதவி செய்தீர், ஆனால் எனக்கு நீர் உதவி செய்ய மறுக்கிறீர், எனக்கு பதில் கொடுக்க மறுக்கிறீர் என்று சொல்லி குமாரன் படுகிறார். குமாரனை குத்து பிதாவானவர் சொல்லுகிற சாட்சி என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டில், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். நேசகுமாரன், ஒரே குமாரன், செல்ல குமாரன், மடியில் இருக்கக்கூடிய செல்ல பிள்ளை, இதெல்லாம் குமாரனை சொல்லக்கூடிய உருவக வார்த்தைகள். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இயேசுவுக்கு பிதாவான தேவன் உதவி செய்யவில்லை. ஏன் உதவி செய்ய மறுக்கிறார்? ஏன் பதில் கொடுக்க மறுக்கிறார்? ஏன்? அப்படியே அவருடைய திருச்சபை சேர்த்து கொள்வதற்காக இந்த இடத்துல குமாரன் கைவிடப்பட்டே ஆக வேண்டும் என்பதைத்தான் வேதம் சொல்லக்கூடிய இறையியல் பூர்வமான உண்மை. அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், பாவியான மனிதன் மீட்கப்பட வேண்டுமானால் கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல பிதாவாகிய தேவனால் முற்றிலுமாக கைவிடப்பட வேண்டியது அவசியம். உங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக இயேசுவானவர் முற்றிலுமாக கைவிடப்பட்டார். பிதாக்களுக்கு உதவி செய்தார், பிதாக்களுக்கு இரக்கம் பாராட்டினார், பிதாக்கள் கூப்பிட்டு அவர் வெட்கப்பட்டு போகாமல் இருந்தார்கள். ஆனால் இந்த இடத்துல குமாரன் இயேசு வெட்கப்படுத்தப்பட்டவராக நின்று கொண்டிருக்கிறார். அவமான கோலத்திலே, பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதவராய் நிர்வாண கோலத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இதற்காக என்ன சொன்னால், விழுந்து போன பாவியாகிய உனக்காக, எனக்காக இந்த திருவிருந்து அனுசரிக்க முடியாது வந்திருக்கிற நீங்களும் நானும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு தெளிவு, ஒரு தைரியம் என்னவென்று சொன்னால், எனக்காக பிதாவானுடைய சமூகத்திலிருந்து முற்றிலுமாக இயேசுவானவர் கைவிடப்பட்டார், வெறுக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார், பதில் மறுக்கப்பட்டார், வெட்கப்பட்டு அவமான கோலத்திலே அவர் சிலுவிலே நின்றார். இதுதான் இன்றைக்கு நானும் நீங்களும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. பிதாக்களை விட குமாரன் சிறியவராக, அற்பமானவராக காணப்படுகிறார் சிலுவையில். முரட்டாட்டம் உள்ள, வணங்கா கருத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட மிக அற்பமாக, மிக ஏளனமாக, மிகவும் பரியாசம் பண்ணக்கூடியவராக சிலுவையிலே நின்று கொண்டிருக்கிறார் குமாரனாக இயேசு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்த்தோம்னு சொன்னால், அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் நிந்திக்கப்பட்டும், மனுஷரால் அவமதிக்கப்பட்டும் இருந்தார். அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. 1000 சிறந்த தேவன், 1000 சிறந்த அவருடைய முகம் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாத இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள், அப்படியே தலையை முடியை பிடித்து இழுத்தார்கள், ஓங்கி கோலாலே அடித்தார்கள், ஒரு முள்ளுகளினால் ஒரு கிரீடத்தை பின்னி அவருடைய தலையில வைத்து அதை நசுக்கி அழுத்தி ஓங்கி கோலால் அடித்து, யூதருடைய ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லி அவருக்கு முன்பாக விழுந்து பரியாசம் பண்ணினார்கள். படைத்தவர், இரட்சகராகிய தேவன் குமாரன் இயேசுவுக்கு இவ்வளவு பெரிய பரிசு இந்த பூமி உலகம் தந்தது. அன்பானவர்களே, இது உன் நிமித்தமாக, என் நிமித்தமாக இந்த தண்டனைகளையும், இந்த பாடுகளையும், இந்த அவமானத்தையும் இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனமும் 34ஆம் வசனமும் என்ன சொல்லுகிறது?
எருசலேமுக்கு நாம் போவோம், அங்கு பாவிகளாகிய மனிதர்கள் என்னை கைது செய்வார்கள், நான் அடிக்கப்படும்படி நான் பிலாத்தினுடைய அரண்மனை கொண்டு போகப்படுவேன், என்னை வாரினால் அடிப்பார்கள், என்னை உபத்திரவப்படுத்துவார்கள், என்னை மரிக்க செய்வார்கள், அடக்க செய்வார்கள், உயிர் 3ஆம் நாளில் அவர் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர் தெழுவார் என்பதை அந்த வசனத்திலே சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இந்த பகுதியில் நாம் பார்த்த இன்னொரு காரியத்தை பார்ப்போம்னால், பாவிகளுடைய கோபத்தை கிறிஸ்து சிலுவையிலே சகித்து கொண்டார். ஒட்டுமொத்த இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் கொண்டு வந்து ஒரு நபரின் மீது சுமத்தப்படுகிறது. தேவ கோபத்தை ஒரு மனிதன் மீது, குமாரன் மீது, இயேசுவின் மீது சுமத்தப்படுகிறது. பாவியாகிய நீங்களும் நானும் நிற்க வேண்டிய இடத்திலே அவர் எனக்கு பதிலாக நின்றார், உனக்கு பதிலாக அவர் நின்றார். இதுதான் அந்த திருவிருந்து சொல்லக்கூடிய உண்மை செய்தி. இதை அனுசரிக்கிற உனக்கு இப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறதா? இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறதா? இப்படிப்பட்ட புரிதல் இருக்கிறதா? என்னுடைய கோபத்தை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நான் இருக்க வேண்டிய இடத்திலே அவர் நின்றார், நான் மறிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்தார். இதுதான் இந்த திருவிருந்து சொல்லக்கூடிய ஒரு உண்மை சம்பவம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பாவமில்லாத அவர் எனக்காக பாவமாக்கப்பட்டார் என்பதை கொரிந்து சபையாருக்கு நாம் அவருக்கு தேவனுடைய புத்திரராகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இங்கு உட்கார்ந்திருக்கிற கீர்னூர் சபையாருக்கு மட்டுமல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, உலகமெங்கும் இருக்கக்கூடிய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். இந்த திருவிருந்தை அனுசரிக்க வந்திருக்கிற நீ, உனக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கையிலே தொடர்ந்து முன்னேறி போக வேண்டும் என்பதை இந்த பகுதிகள் நமக்கு சொல்லி உற்சாகப்படுத்துகிறது. இந்த நிச்சயத்திலே வராதவர்கள் அழைப்பு கொடுக்கப்படுகிறது, இது எச்சரிப்பாக கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் தாமே இந்த சிந்தனை எனக்கு உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை தருவாராக.